Hi guys, welcome back to the video. நான் உங்கள் டிஜி. இன்றைக்கி வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஈவெண்ட் வந்திருக்கா, அதாவது வந்திருக்கான்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு மற்ற கண்ட்ரிக்கு வந்திருக்க ஈவெண்ட்ஸ் அப்டேட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், போட்டு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்கிளைம் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் புதுசு யாராவது பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடும். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லாட்டி வராது. சரி, ஓகே, நமக்கு எதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தலாம். நம்ம கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எது விடலை கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு தீம் கன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆஃபரில் விட்டுருக்காங்க. 10 டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி. ஸோ நல்ல விஷயம் தான். அதில் சில நல்ல கன்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10 டைமண்ட் தான். ஸோ வாங்க. பர்மனெண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரேரு தான். கிடைக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்குமானா சொல்ல முடியாது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20-30 பாக்ஸ் வாங்கி பாருங்கள். டைமண்ட் வந்து பண்ணி பாருங்கள். பிடிச்ச ஃபேவரட் கன்னை செலக்ட் பண்ணி வாங்கி பாருங்கள். பவர்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எந்தெந்த பவர் எது நல்லா அடிக்கும்னு. ரேட் ஆஃப் ஃபயர் உள்ள பவர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். மற்றபடி டேமேஜ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டேமேஜ் நல்லா தான் இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் தான் அதிகம், செம்ம ஸ்பீடாக இருக்கும். அது வந்து டேமேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ எக்ஸைமீட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைமீட் ஒரு கன்று இருக்கும். எக்ஸைமீட்டு அப்புறம் இந்த யூஎம்பியில் இந்த M60 ஒரு கன்று இருக்கும். அந்த கன்று தான். இந்த ஸ்கின்னு மேலே வேறு லெவல் யூஸ் பண்ண எல்லாருமே சொல்கிறாங்க, செம்மையாக அடிக்குது. எல்லாமே வேறு லெவல் அடிக்குது இந்த கன்று. ஓகே, இந்த கன்று கூட நீங்கள் எடுக்க பாருங்கள், இல்லை அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய கன்று இருக்குது. ப்ளே பாய் கன்று இருக்குது, அப்புறம் நிறைய இது இருக்குது. அதில் பவர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த ஏகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. சுடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து சதறுது. இது தேவையில்ல. மற்றபடி வேறு நல்ல கன்று செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பிங்க் பாரிடேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே சூப்பரான கன்று தான். இது வந்து டபுள் டேட்டா ஃபயர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அந்த நான் யூஸ் பண்ணி பார்த்தது உண்மையில் வேறு லெவல் அடிக்குது. நமக்கு பர்மனெண்ட் கிடைக்கல. ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்று பவர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கைஸ். பார்த்து பொறுமையாக வாங்க. அவசரப்பட்டு மொக்கையான கண்ணை வாங்கி அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நம்ம கண்ட்ரிக்கு பற்றி எதாவது வந்திருக்கு, மற்ற கண்ட்ரிக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். மற்ற கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் விட்டுருக்காங்க கைஸ். இந்த காஸ்டியூம் ஒரு ஈவெண்ட் வச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு இன்னும் வரல. நமக்கு எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். மற்ற கண்ணில் பார்த்து இந்த வாவுன்னு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த வாவன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 எடுத்திங்கன்னா அந்த ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த காஸ்டியூம் ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். இந்த காஸ்டியூம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் காமெடியாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக வரும். ஆனால் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும் நமக்கு தெரில கைஸ். கண்டிப்பாக வரும். இந்த காஸ்டியூம் வந்தால் யார் யார் வாங்குவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஈவெண்ட்ஸில் விட்டுருக்காங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த டைமண்ட் ராயில் வந்து பார்த்தீங்களா, அந்த அக்கா காஸ்டியூம் உண்மையிலே செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு இந்த காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜிக் கியூப் ராயெல்லாம் வரப்போகுது கைஸ், கன்ஃபார்ம் தான். அடுத்த மேஜிக் கியூப் அடுத்த ராயெல்லாம் இது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்தால் யார் யார் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நமக்கு இது பர்மனெண்ட் கிடைக்கல, நான் வாங்க பார்க்குறேன். ஸோ நான் வாங்குற மாதிரி இருந்தால் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்டுக்கு ரூம் கார்டு, 300 டைமண்டுக்கு அந்த பெட்டோட ஸ்கின்னு விட்டுருக்கானுங்க. ஓகே, நமக்கு இந்த எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் ஸ்கின்னு நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டுக்கு ஏதோ பேட்ச் மாதிரி 500 டைமண்டுக்கு அந்த குளோவால் விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் விட்டுட்டாங்க அந்த குளோவால். அவங்க 500 டைமண்ட் டாப்அப்பில் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விட்டால் கூட வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1500 டைமண்டுக்கு இந்த பைக் ஸ்கின்னு விட்டுருக்காங்க. ஒன்றுத்துக்காக இத்து போன ஸ்கின்னை கொடுத்து வச்சுருக்காங்க. 1500 டைமண்டுக்கு உண்மையில் அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு தெரியல, ரொம்ப பாவம் தான். என்ன செய்ய, அப்படி தான் இருக்குது நிலைமை, அப்படி ஆகி போச்சே. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க M60 வெப்பன் ராயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை போய் பயபலிக்கு இப்படி கொடுத்து வச்சுட்டானுங்க. ஏதோ வேறு லெவல் கன்று, சூப்பரான கன்று நினச்சேன். நல்லா தான் கன்று, உண்மையில சூப்பர் கன்று தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஒரு லெஜெண்டரி சூப்பரான கன்று கொடுக்காம, அது என்ன சொல்கிறது, M60 வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். நல்ல ஸ்கின் இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை போய் இந்த கண்ட்ரிக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, வாங்குறது வாங்கட்டும், அவங்க சௌகரியம், நமக்கு அது தேவையில்லாத விஷயம் தான். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலட் பாஸ். இதுக்கு தான் நீங்கள் யாவல் எதிர்பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ எலட் பாஸ் கண்டிப்பாக வருமாடா வராதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு 90% வர வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகேங்களா. எந்த கண்ட்ரி வந்து நமக்கு வந்து அதிகமாக நமக்கு போன செகண்ட் ஆனிவர்சரிக்கு ரெட் பாஸ் இதே மாதிரி லாகின் ரிவார்டாக கொடுத்தானுங்க. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கைஸ், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு 28ஆம் தேதியிலேருந்து 8ஆம் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து இருந்து 10ஆம் தேதி முடியும். அடுத்த மாதம் முடியும் லாகின் ரிவார்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த எலட் பாஸ் தான். அடுத்த எலட் பாஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தர, இல்லை லாஸ்ட் வீடியோ எண்ட் ஸ்க்ரீன் முடியிருப்பேன் நான் கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த எலட் பாஸை பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எலட் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்தா அடுத்த எலட் பாஸ் அந்த எலட் பாஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது கைஸ்.
இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எலக்ட் பாஸ் ஒரு கிளியர் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ பேனராக கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம், எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அக்கா வர டாட்டா காமிச்சிட்டாங்க. ஸோ பாய் கைஸ், பாய்.